அதனால் உங்களுக்கு எப்படிலாம் சமயம் கிடைக்கிறதோ, எந்த சமயத்துலாம் போக முடிகிறதோ, போன நேரத்தில் அங்கே எல்லாருமே இருக்காங்க. அப்பா இருக்கா, அம்மா இருக்கா, தம்பி இருக்கா, தங்கை இருக்கா, ஐயப்பன் இருக்கா, எல்லாருமே இருக்கா. எல்லாரையும் தொழிலாமல் ஆகும். அந்த சமயத்தில் நீங்கள் அங்கே போனேன்னாக்கா, நம்ம பசங்களை எங்கேயோ போய் சொல்லியிருக்கா, நம்மளை பற்றி ஒரு 2 வாக்கு சொல்லியிருக்கா, அதனால் உடனே வந்திருக்கான்றதுக்கு எங்களுக்கு அந்த பலன், உங்களுக்கு நீங்கள் கேட்டதை அதனால் என்றைக்கெல்லாம் உங்களுக்கு சமயம் கிடைக்கிறதோ, சனிக்கிழமை ஆனாலும் சரி, புதன்கிழமை ஆனாலும் சரி, காளிகாம்பாளுக்கு போகிற நேரத்தில் அந்த கோவிலில் சமயத்தை பார்த்து போகும்போது திறந்துருக்கிற நேரத்தில் போகிறீங்களானாக்கா பகவான் போகிறத 8ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும், ஜனவரி 8ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக வாங்குவோம். எல்லோரும் வந்து கலந்து கொள்வோம். சனிக்கிழமை தோறும் நாம சங்கீர்த்தனையும் வந்து கலந்து கொள்வோம். ஐயன் கேட்டுக்கொள்கிறோம். சரணமையப்பா பெரியவா சதஸ்ல பேசுறாரு. 20 வருஷமா சாஸ்திரா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கோம். முதல் வருஷம் சாஸ்திரா ஏகப்பட்ட கேள்விக்குறி, ஆச்சரியக்குறி, தொடர்புள்ளி, முற்றுப்புள்ளி எல்லாத்தையும் தாண்டி 1.5 வருஷம் கழிச்சு இந்த உற்சவத்தை வேண்டாமா எத்தனையோ பேர் எதிர்த்து வந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு நடந்ததுக்கு காரணம் எங்களுடைய எல்லாருக்குமே குருநாதர். எனக்கு ரொம்ப ஆத்மத்தான். எனக்கு நான் அன்பா தாத்தான கூப்பிடுறது எல்லாத்துக்குமே எனக்கு காரணம் காண்போம் மகாதேவன். அவ்வளோதான். அதாவது முரளிமாமா காலத்துக்கு அப்புறம் எங்களை வழி நடத்திட்டு இருக்கிறது பெம்பத்தூர் தியாகராஜ பகதூரும் காண்போம் மகாதேவ பகதூர் தான். இன்னைக்கு வந்து எங்களை வழி நடத்திட்டு இருக்கான். சுவாமியினுடைய அனுகிரகம் பெரிய ஒரு